நாவல் உன்னை தேடி உயிர் வந்தேன். அத்தியாயம் 7 தொடர்கிறது. அந்த அறை ஒரு நொடியில் அமைதியாகிப் போனது. அந்த மனிதன் கையில் இருந்த ஆவணம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. நிலாவின் உண்மையான தந்தை என்ற வார்த்தை மட்டும் அந்த காகிதத்தில் தெளிவாக தெரிந்தது. நிலா மூச்சை இழுத்தாள். என்ன சொல்றீங்க? எங்க அப்பா இறந்துட்டாருன்னு தானே சொன்னாங்க? அந்த மனிதன் மெதுவாக சிரித்தான். அவன் கண்களில் பழைய கோபம். இந்த உலகத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்ட பல பேர் உண்மையில உயிரோடு இருந்திருக்காங்க. ஆதவன் ஒரு அடி முன்னே வந்தான். உன் பேர் என்ன? அவன் மெதுவாக சொன்னான். என்னை தேவராஜ் என்று அழைப்பாங்க. ராமநாதனின் முகம் மாறியது. தேவராஜ், நீதான்? தேவராஜ் சிரித்தான். ஆமாம் ராமநாதன், நீங்க எல்லாரும் மறந்துட்ட தேவராஜ். ஆனா நான் மட்டும் எதையும் மறக்கல. ஆதவன் அவனை பார்த்தான். விக்ரமோட அண்ணனா இருந்தா இந்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தேவராஜ் மெதுவாக நடந்தான். சம்பந்தமா? இந்த கதையோட ஆரம்பமே நான்தான். அவன் மேசையில் இருந்த பழைய புகைப்படத்தை எடுத்தான். அதில் இளம் வயது ராமநாதன், அருகில் தேவராஜ், விக்ரம் மற்றும் நிலாவின் தந்தை. நாங்க 4 பேரும் ஒரு காலத்துல நண்பர்கள். ஆனா பணம் வந்ததும் நம்பிக்கை போச்சு. ராமநாதன் கோபமாக சொன்னார். பொய் சொல்லாதே. நீ செய்ததாலதான் எல்லாம் அழிஞ்சது. தேவராஜ் சிரித்தான். நான் செய்ததா? அல்லது நீங்க எல்லாரும் செய்த தவறுகளின் விளைவா? அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. தேவராஜ் நிலாவை பார்த்தான். உன் அப்பா சாதாரண மனிதர் இல்லை. நிலா அமைதியாக கேட்டாள். அவர் யார்? தேவராஜ் மெதுவாக சொன்னான். அவர் இந்தியாவின் மிகப்பெரிய பழைய தொழில் குடும்பங்களில் ஒன்றின் வாரிசு. நிலா அதிர்ச்சியடைந்தாள். அப்படின்னா எங்க அம்மா, என் அப்பா? தேவராஜ் தலையசைத்தான். உன் பிறப்பு 2 பெரிய குடும்பங்களின் இணைப்பு. ஆதவன் புரியாமல் பார்த்தான். அதுக்காக இத்தனை பேரோட வாழ்க்கையிலே அழிக்கணுமா? தேவராஜ் அவனை பார்த்தான். ஆதவா, நீ இன்னும் குழந்தை மாதிரி யோசிக்கிற. சில நேரம் ஒரு குடும்பத்தின் ரகசியம் 1000 உயிர்களுக்கு சமம். ஆதவன் கோபமானான். அதனாலதான் குழந்தைகளை பிரிச்சிங்களா? தேவராஜ் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்தியது. நிலா மெதுவாக கேட்டாள். எங்க அப்பா எங்கே? அந்த கேள்வி தேவராஜின் முகத்தை மாற்றியது. அவர் இறக்கல. அறையில் இருந்த அனைவரும் அதிர்ந்தனர். என்ன என்று நிலா கத்தினாள். உன் அப்பா உயிரோடு இருக்கிறார். நிலாவின் கண்களில் கண்ணீர். அவர் எங்கே? தேவராஜ் பதில் சொல்லவில்லை. அதை தெரிஞ்சுக்க நீ ஒரு முடிவு எடுக்கணும். ஆதவன் உடனே இடையில் வந்தான். என்ன முடிவு? தேவராஜ் அவனை பார்த்தான். நிலா, உன் குடும்பத்தையா தேர்வு செய்ற? இல்ல இந்த ஆதவனையா? அந்த கேள்வி நிலாவின் இதயத்தை கிழித்தது. ஆதவன் கோபமாக பார்த்தான். அவளை இப்படி சோதிக்க உங்களுக்கு உரிமையில்லை. தேவராஜ் சிரித்தான். காதல் எப்பவும் ஒரு சோதனைதான் ஆதவா. நிலா மெதுவாக ஆதவனின் கையை பிடித்தாள். எனக்கு யாரையும் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவள் தேவராஜை பார்த்தாள். என் குடும்பம் எனக்கு முக்கியம். ஆனா அவள் ஆதவனை பார்த்தாள். என் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். ஆதவனின் கண்களில் பெருமை. நான் உன்னை விட்டுப் போக மாட்டேன் என்று நிலா சொன்னாள். அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. ஆனால் தேவராஜ் மட்டும் சிரித்தான். அப்படியா? அவன் தனது தொலைபேசியை எடுத்தான். ஒரு வீடியோவை இயக்கினான். அதில் ஒரு மருத்துவமனை அறை. ஒரு மனிதர் படுத்திருந்தார். அந்த முகத்தை பார்த்ததும் நிலா உறைந்து போனாள். அப்பா! அவளது குரல் உடைந்தது. ஆனால் அந்த வீடியோவில் அடுத்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த மனிதரின் அருகில் நின்றிருந்தவர் ஆதவனின் தந்தை. நிலா மெதுவாக ஆதவனை பார்த்தாள். உங்க அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு? ஆதவனிடம் பதில் இல்லை. அதே நேரம் வெளியில் ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் விக்ரம். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான். இப்போதான் உண்மையான அதிர்ச்சி ஆரம்பிக்கப் போகுது. அவன் ஆதவனை பார்த்தான். உன் அப்பா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லை. ஆதவனின் முகம் மாறியது. என்ன சொல்ற? விக்ரம் மெதுவாக சொன்னான். நிலாவின் அப்பாவை காப்பாற்றியதும் அவர்தான். சிறிய இடைவெளி. அழித்ததும் அவர்தான். அந்த வார்த்தைகள் ஒரே நேரத்தில் 2 குடும்பங்களின் இதயத்தையும் உடைத்தது. அந்த வார்த்தைகள் காப்பாற்றியதும் அவர்தான், அழித்ததும் அவர்தான். ஆதவனின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் அப்படியே நின்றான். அவன் வாழ்நாள் முழுவதும் நம்பிய மனிதர் அவனுடைய தந்தை. இல்ல என்று ஆதவன் மெதுவாக சொன்னான். இது உண்மையா இருக்க முடியாது. விக்ரம் சிரித்தான். உண்மை எப்பவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஆதவா. நிலா உடனே ஆதவனின் அருகில் வந்தாள். அவன் முகத்தை பார்த்தாள். அந்த முகத்தில் கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, வலி மட்டும் இருந்தது. ஆதவன், அவள் மெதுவாக அழைத்தாள். அவன் அவளை பார்த்தான். நிலா, ஒருவேளை என் அப்பா? அவனது குரல் உடைந்தது. ஒருவேளை அவர் உன் குடும்பத்துக்கு காரணமாயிருந்தா? அவன் அந்த வார்த்தையை முடிக்க முடியவில்லை. நிலா அவனது கையை பிடித்தாள். ஆதவன், அவன் அவளை பார்த்தான். ஒருத்தரோட குடும்பம் செய்த தவறுக்காக அந்த மனிதனை குறை சொல்ல முடியாது.
நான் தெரிஞ்ச ஆதவன். அவன் யாரையும் காரணம் இல்லாம காயப்படுத்த மாட்டான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு சிறிது நிம்மதியை கொடுத்தது. ஆனால் அவனது மனதில் இருந்த கேள்வி மட்டும் மறையவில்லை. அப்பா, உண்மையில என்ன செய்தீங்க? அதே நேரம் ஆதவனின் தந்தை தனியாக பழைய வீட்டின் அறையில் இருந்தார். அவர் கையில் ஒரு பழைய டைரி. அந்த டைரியின் முதல் பக்கத்தில மீராவின் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத குற்றம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் கண்களில் கண்ணீர். இன்னும் எவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைக்க முடியும்? அந்த நேரத்தில் கதவு திறந்தது. ஆதவன் உள்ளே வந்தான். அவரது தந்தை அதிர்ச்சியடைந்தார். ஆதவா? ஆதவன் அமைதியாக நின்றான். அப்பா? அந்த ஒரு வார்த்தையில் 1000 கேள்விகள் இருந்தது. எனக்கு உண்மை வேண்டும். அவரது தந்தை கண்களை மூடினார். எந்த உண்மை? ஆதவன் கோபமாக பார்த்தான். நிலாவின் அப்பா. அறையில் அமைதி. அவருக்கு என்ன நடந்தது? அவரது தந்தை மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தார். நான் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தேன். ஆனா நான் தோற்றுட்டேன். ஆதவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த இரவு விக்ரமும் தேவராஜும் நிலாவின் அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவரிடம் இருந்தது ஒரு முக்கியமான ஆதாரம். என்ன ஆதாரம்? அவர் மெதுவாக டைரியை திறந்தார். 2 குடும்பங்களையும் அழிக்கக்கூடிய உண்மை. ஆதவன் குழப்பமாக பார்த்தான். என்ன உண்மை? அவரது தந்தை மெதுவாக சொன்னார். நிலாவின் அப்பா ராமநாதன் நிறுவனத்தில் நடந்த மோசடியை கண்டுபிடிச்சிருந்தார். அதை வெளியில் சொன்னா பல பெரிய மனிதர்கள் சிக்குவாங்க. அதனால அவரை அமைதியாக்க முயற்சி செய்தாங்க. ஆதவன் மெதுவாக கேட்டான். அதில் நீங்க? அவரது தந்தையின் கண்களில் கண்ணீர். நான் அவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்தேன். ஆனா அவர் வார்த்தையை நிறுத்தினார். ஆனா என்ன என்று ஆதவன் கேட்டான். என்னோட ஒரு தவறான முடிவு அவரை ஆபத்தில தள்ளிச்சு. ஆதவன் அதிர்ச்சியடைந்தான். என்ன முடிவு? அவர் மெதுவாக சொன்னார். நான் அவரை மறைத்து வைக்க வேண்டிய இடத்தை தவறான ஒருத்தரிடம் சொன்னேன். ஆதவனின் முகம் மாறியது. யாரிடம்? அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த அமைதியே பதிலாக இருந்தது. விக்ரமா? அவர் மெதுவாக தலையசைத்தார். ஆதவன் பின்னால் நகர்ந்தான். அப்பா, நீங்க அவரை நம்பினீங்களா? ஆமாம். அதனாலதான் இத்தனை பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு குரல். ஆதவா? அனைவரும் திரும்பி பார்த்தனர். வாசலில் நிலா நின்றிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆதவன் பயந்தான். நிலா, நீ எல்லாம் கேட்டுட்டியா? அவள் மெதுவாக தலையசைத்தாள். சிலர் நொடிகள் அமைதி. பிறகு அவள் ஆதவனின் அருகில் வந்து நின்றாள். உன் அப்பா தவறு செய்திருக்கலாம். ஆனா அதற்காக நீ உன்னை தண்டிக்கக் கூடாது. ஆதவன் அவளை பார்த்தான். நிலா, அவள் மெதுவாக சொன்னாள். என் குடும்பத்துக்கு நடந்ததை நான் மறக்க மாட்டேன். ஆனா உன்னால நடந்தது இல்லாத ஒரு விஷயத்துக்காக உன்னை நான் இழக்க மாட்டேன். ஆதவனின் கண்களில் கண்ணீர். அந்த நேரத்தில் தொலைபேசி ஒலித்தது. அழைத்தவர் தேவராஜ். ஆதவன் அழைப்பை எடுத்தான். என்ன வேணும்? தேவராஜ் சிரித்தான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னும் பாதிதான். ஆதவன் அமைதியாக இருந்தான். தேவராஜ் தொடர்ந்தான். ஏன்னா உன் அப்பா மறைச்ச மிகப்பெரிய ரகசியம் நிலாவோட பிறப்போட தொடர்புடையது. ஆதவனின் முகம் மாறியது. என்ன சொல்ற? தேவராஜ் மெதுவாக சொன்னான். நிலா ராமநாதனின் பேத்தி மட்டும் இல்லை. அவள் ஒரு வாரிசு. அந்த வாரிசை காப்பாற்றத்தான் உன் அம்மாவும் என் குடும்பமும் அந்த இரவு போராடினாங்க. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆதவன் மற்றும் நிலா ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் அறியவில்லை. அடுத்த உண்மை அவர்களது காதலையே சோதிக்கப் போகிறது. அந்த இரவு நிலா தனது அறையில் பழைய பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஒரு சிறிய கடிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் மகள் நிலாவுக்கு. நிலா நடுங்கும் கைகளால் அதை திறந்தாள். முதல் வரியை படித்ததும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நிலா, நீ யாருடைய மகள் என்று உலகம் அறியக்கூடாது. ஏனென்றால் உன் தந்தை உயிரோடு இருக்கிறார். இரவு நேரம். மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. நிலாவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் முன் இருந்தது 20 வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு கடிதம். என் மகள் நிலாவுக்கு. அந்த வார்த்தையை பார்த்ததும் அவளது கண்கள் கலங்கின. அப்பா என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மைக்காக ஏங்கினாள். தன் பெற்றோர் யார்? தன் குடும்பம் எங்கே? தன்னை ஏன் விட்டுச் சென்றார்கள்? இப்போது அனைத்திற்கும் பதில் கிடைக்கப் போகிறது என்று நினைத்தாள். ஆனால் அந்த பதில் இன்னும் பெரிய கேள்விகளை உருவாக்கப் போகிறது என்பதை அவள் அறியவில்லை. அவள் கடிதத்தை திறந்தாள். என் செல்ல மகளே நிலா, இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்போது நான் உன்னுடன் இருக்க முடியாத நிலை இருக்கும். நிலாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள். நான் உன்னை விட்டுப் போகவில்லை. உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் விலகினேன். நிலா வாயை மூடி அழுதாள். அதே நேரம் கதவு மெதுவாக திறந்தது. ஆதவன் உள்ளே வந்தான். நிலா. அவள் அவனை பார்த்தாள். அவள் கையில் இருந்த கடிதத்தை பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது. உன் அம்மா எழுதியதா? நிலா தலையசைத்தாள். ஆதவன், எங்க அப்பா உயிரோட இருக்கிறாராம்.
அந்த வார்த்தை ஆதவனையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்ன? நிலா கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள். அவன் படிக்க ஆரம்பித்தான். நிலா, உன் அப்பா இறந்தவர் இல்லை. அவர் ஒரு இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆதவனின் கண்கள் விரிந்தன. அவரை தேடாதே. ஏனென்றால் அவரை தேடுபவர்கள் உன்னையும் தேடுவார்கள். ஆதவன் மெதுவாக கடிதத்தை கீழே இறக்கினான். அப்படின்னா உன் அப்பா உயிரோட இருக்கிறார், நிலா கண்ணீருடன் கேட்டாள். ஆனா என்னை ஏன் தேடல? அந்த கேள்விக்கு ஆதவனிடம் பதில் இல்ல. அவன் மெதுவாக சொன்னான். ஒருவேளை அவருக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும். நிலா அமைதியாக அவனை பார்த்தாள். ஆதவன், நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேள். நாளைக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு ஒருவேளை என் குடும்பம் உன் குடும்பத்துக்கு எதிரியா இருந்தா? ஆதவன் உடனே பதில் சொன்னான். அது என்னுடைய காதலை மாற்றாது. நிலா அவனை பார்த்தாள். ஆனா நான் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகிட்டேனா? ஆதவனின் முகம் மாறியது. அப்படி பேசாத நிலா, நீ பிரச்சனை இல்ல. நீதான் என் வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய காரணம். அந்த வார்த்தைகள் அவளது மனதில் இருந்த பயத்தை சிறிது குறைத்தது. அடுத்த நாள் காலை மலைப்பகுதியில் இருந்த பழைய மருத்துவமனை. தேவராஜ் அங்கே வந்திருந்தான். அவனுடன் விக்ரம். இன்னும் எவ்வளவு நாள் அவரை மறைத்து வைக்கப் போறீங்க என்று விக்ரம் கேட்டான். தேவராஜ் சிரித்தான். சரியான நேரம் வரணும். அவரை வெளியே கொண்டு வந்தா பல வருடங்களாக கட்டிய பொய் உடைந்து போகும். விக்ரம் கோபமாக பார்த்தான். நமக்கு வேண்டியது ராமநாதனின் சொத்து. தேவராஜ் அவனை பார்த்தான். உனக்கு இன்னும் புரியலையா விக்ரம்? எனக்கு சொத்து வேண்டாம். எனக்கு பழி வேண்டும். அதே நேரம் ஆதவன், நிலா, ராமநாதன் மற்றும் மீரா ஒரு பழைய வீட்டிற்கு சென்றனர். மீராவின் கையில் ஒரு பழைய சாவி. இது உன் அப்பா கடைசியாக இருந்த வீடு. நிலாவின் கண்கள் கலங்கின. கதவு திறக்கப்பட்டது. உள்ளே தூசி படிந்த பொருட்கள். பழைய புகைப்படங்கள், ஒரு பழைய மேசை. அந்த மேசையின் மீது ஒரு டைரி. நிலா அதை எடுத்தாள். முதல் பக்கத்தில என் மகள் நிலாவுக்காக. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அப்பா. அவள் டைரியை திறந்தாள். முதல் வரி, நான் இறக்கவில்லை. அனைவரும் உறைந்து போனார்கள். ஆனால் நான் திரும்பி வந்தால் என் மகளின் உயிருக்கு ஆபத்து. ஆதவன் அந்த வார்த்தைகளை பார்த்தான். அடுத்த பக்கம், என்னை அழிக்க முயற்சி செய்தவர் ராமநாதன் இல்லை. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அடுத்த வரி, அவர். அங்கேயே எழுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கீழே ஒரு பெயர் மட்டும். ஆதவனின் தந்தை. அறையில் அமைதி. ஆதவன் உறைந்து நின்றான். என் அப்பா. நிலா அவனை பார்த்தாள். இருவருக்கும் இடையில் ஒரு புதிய சுவர் உருவாகும் போல இருந்தது. அந்த நேரத்தில் வெளியில் ஒரு கார் நின்றது. ஒரு முதிய மனிதர் மெதுவாக உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் மீரா அதிர்ச்சியில் கத்தினாள். நீங்களா? நிலா திரும்பி பார்த்தாள். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர். அவர் மெதுவாக சொன்னார். நிலா, நான் தான் உன் அப்பா. அந்த வார்த்தைகள், நான் தான் உன் அப்பா. நிலாவின் கண்கள் அப்படியே உறைந்து போனது. அவள் முன்னால் நின்றிருந்த அந்த மனிதரை அவளால் நம்ப முடியவில்லை. 20 வருடங்கள் ஒரு முகத்திற்காக ஏங்கிய கண்கள் இன்று அந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சந்தோஷத்தை விட அவளுக்குள் இருந்த கேள்விகள் அதிகமாக இருந்தன. நீங்க என்று நிலாவின் குரல் நடுங்கியது. நீங்க உண்மையிலேயே என் அப்பாவா? அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆமாம் மகளே, நான் தான் உன் அப்பா அரவிந்தன். அந்த பேர் ராமநாதனின் மனதில் ஒரு பழைய நினைவை எழுப்பியது. அரவிந்தா? அவர் மெதுவாக அந்த மனிதரை அணைத்துக் கொண்டார். நீ உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சே. அரவிந்தனின் கண்களிலும் கண்ணீர். மன்னிச்சிடுங்க மாமா. நான் திரும்பி வந்திருக்கலாம். ஆனா என்னால முடியல. நிலா அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் தனக்கு கிடைத்த தந்தை, மற்றொரு பக்கம் அவர் மறைத்த 20 வருடங்கள். அவளது மனம் குழம்பியது. அப்பா. அந்த ஒரு வார்த்தை அரவிந்தனின் இதயத்தை உடைத்தது. அவர் மெதுவாக அவளிடம் வந்தார். நிலா, நான் உன்னை முதல் நாளே அடையாளம் கண்டேன். ஆனா உன்னிடம் வந்து நான் உன் அப்பான்னு சொல்ல முடியல. நிலாவின் கண்களில் கண்ணீர். ஏன்? என்னை ஏன் தனியா விட்டீங்க? அந்த கேள்வி அரவிந்தனின் முகத்தை மாற்றியது. அவர் மெதுவாக அமர்ந்தார். ஏன்னா உன்னை காப்பாற்ற வேண்டியிருந்தது. யாரிடமிருந்து என்று ஆதவன் கேட்டான். அரவிந்தன் அவனை பார்த்தார். சில நொடிகள் அமைதி. பிறகு அவர் சொன்னார், உன் அப்பாவிடமிருந்து. அந்த வார்த்தை ஆதவனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவன் மீது விழுந்தது. என் அப்பாவா? ஆதவனின் குரலில் வலி. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அரவிந்தன் ஆழமாக மூச்சுவிட்டார். ஆதவா, உன் அப்பா கெட்டவர் இல்ல. ஆனா அவர் செய்த ஒரு முடிவு பல பேரோட வாழ்க்கையை மாற்றிச்சு. ஆதவன் அமைதியாக கேட்டான். என்ன முடிவு? அரவிந்தன் மெதுவாக சொன்னார். அந்த இரவு, விபத்து நடந்த இரவு, நான் ஒரு ஆதாரத்தோட ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆதாரம் விக்ரம் மற்றும் தேவராஜ் செய்த மோசடிக்கான சாட்சி. அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அவர் கண்களை மூடினார்.
என்னை யாரோ காட்டிக் கொடுத்தாங்க. ஆதவன் உடனே கேட்டான். யார்? அரவிந்தன் மெதுவாக பார்த்தார். உன் அப்பா. ஆதவன் பின்னால் நகர்ந்தான். அவனது முகத்தில் நம்பிக்கையின்மை. இல்ல, அது உண்மை இல்லை. அரவிந்தன் அமைதியாக இருந்தார். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா என்னிடம் ஆதாரம் இருந்தது. அவர் ஒரு பழைய கவரை எடுத்தார். அதை ஆதவனிடம் கொடுத்தார். ஆதவன் திறந்தான். அதற்குள் ஒரு புகைப்படம். அதில் ஆதவனின் தந்தை விக்ரம், தேவராஜ் மூவரும் ஒரு இடத்தில் நின்றிருந்தனர். ஆதவனின் கைகள் நடுங்கின. இது எப்படி? அரவிந்தன் மெதுவாக சொன்னார். அவர் அவர்களோடு இருந்தார். ஆனா அவர் ஏன் இருந்தார் என்று அவரிடம் கேட்கணும். ஆதவன் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான். நான் என் அப்பாவை சந்திக்கணும். நிலா அவனை பார்த்தாள். அவளுக்கு தெரியும். அவன் இப்பொழுது காதலனாக மட்டும் இல்லை, ஒரு மகனாகவும் ஒரு உண்மையை தேடும் மனிதனாகவும் போராடிக் கொண்டிருக்கிறான். அதே நேரம் தேவராஜின் மறைவிடம். விக்ரம் கோபமாக நடந்தான். அரவிந்தன் திரும்பி வந்துட்டார். தேவராஜ் அமைதியாக சிரித்தான். வரட்டும். அவன் வரணும். விக்ரம் குழப்பமாக பார்த்தான். ஏன்? தேவராஜ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். ஏன்னா 20 வருடங்களுக்கு முன்னாடி முடியாத கதை இப்போதான் முடியும். விக்ரம் மெதுவாக கேட்டான். அந்த உண்மையை ஆதவன் தெரிஞ்சா? தேவராஜ் திரும்பி பார்த்தான். அவன் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா அவன் சிரித்தான். அந்த உண்மை ஆதவனுக்கும் நிலாவுக்கும் இடையிலான காதலை முடிச்சிடும். அன்று இரவு ஆதவன் தனியாக கடற்கரையில் நின்றிருந்தான். அவன் மனதில் தந்தையின் முகம், அரவிந்தனின் வார்த்தைகள், நிலாவின் கண்ணீர் அனைத்தும் கலந்திருந்தது. பின்னாலிருந்து ஒரு குரல். ஆதவன். அவன் திரும்பி பார்த்தான். நிலா. அவள் மெதுவாக அவனருகில் வந்தாள். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். ஆதவன் அமைதியாக இருந்தான். நிலா, ஒருவேளை என் குடும்பம் உன் வாழ்க்கையை அழிச்சிருந்தா? அவன் வார்த்தைகள் உடைந்தன. நான் உன்னோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிலாவின் கண்கள் கலங்கின. என்ன சொல்ற? ஆதவன் அவளை பார்க்காமல் சொன்னான். உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு சுமையா இருக்கக்கூடாது. சில நொடிகள் அமைதி. பிறகு நிலா அவன் முன் வந்து நின்றாள். ஆதவன், நீ என் வாழ்க்கைக்கு சுமை இல்லை. நீதான் என் வாழ்க்கைக்கு கிடைத்த துணை. அவன் அவளை பார்த்தான். நிலா கண்ணீருடன் சொன்னாள். உன் குடும்பம் செய்ததுக்காக உன்னை நான் தண்டிக்க மாட்டேன். ஆனா அவள் அவனது கையை பிடித்தாள். உண்மை என்னவாக இருந்தாலும் என்னை விட்டு நீ போகக்கூடாது. ஆதவனின் கண்களில் கண்ணீர். அந்த நேரத்தில் அரவிந்தனிடம் இருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது. ஆதவா, உடனே இங்கே வா. நான் உன் அப்பாவை பற்றி இன்னொரு உண்மையை சொல்லணும். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆதவன் மற்றும் நிலா ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் அறியவில்லை அடுத்த உண்மை அவர்களின் காதலை மட்டுமல்ல, அவர்களின் பிறப்பையே மாற்றப் போகிறது. அந்த இரவு கடற்கரையின் ஓரத்தில் நின்றிருந்த ஆதவனுக்கு கடல் அலையின் சத்தம் கூட அமைதியாக தோன்றியது. அவனது மனதில் ஒரே ஒரு கேள்வி. என் அப்பா உண்மையில் யார்? சிறுவயதில் தன் கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தவர். தோல்வி வந்தபோது மீண்டும் முயற்சி செய் என்று சொல்லிக் கொடுத்தவர். அதே மனிதரா? ஒரு குடும்பத்தின் அழிவுக்கு காரணம்? ஆதவனின் கண்களில் கண்ணீர். ஏன் அப்பா? என்கிட்ட ஏன் இதை மறைச்சீங்க? அந்த நேரத்தில் அவனருகில் நின்றிருந்தாள் நிலா. அவள் எதுவும் பேசவில்லை. சில நேரங்களில் வார்த்தைகளை விட ஒருவரின் அருகில் இருப்பதே மிகப்பெரிய ஆறுதல். சிறிது நேரம் கழித்து ஆதவன் மெதுவாக சொன்னான். நிலா, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். அவள் அவனை பார்த்தாள். என்ன? நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா தவறு செய்திருந்தாலும் அவர் ஏன் செய்தார் என்பதை நான் தெரிஞ்சுக்கணும். நிலா மெதுவாக தலையசைத்தாள். நான் உன்னோட வர்றேன். ஆதவன் அவளை பார்த்தான். நிலா, இது என் குடும்பத்தோட பிரச்சனை. அவள் மெதுவாக சிரித்தாள். நம்ம வாழ்க்கையில உன் பிரச்சனை, என் பிரச்சனை. அந்த ஒரு வார்த்தை ஆதவனின் மனதில் இருந்த பயத்தை சிறிது குறைத்தது. அதே நேரம் பழைய மலை வீடு. அரவிந்தன் ஒரு பழைய அறையில் காத்திருந்தார். அவர் முன் ஒரு இரும்பு பெட்டி. அந்த பெட்டி 20 வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்தது. ஆதவனும் நிலாவும் உள்ளே வந்தனர். அரவிந்தன் அவர்களை பார்த்தார். நீங்க வந்துட்டீங்களா? ஆதவன் அமைதியாக தலையசைத்தான். அப்பா, எனக்கு உண்மை வேண்டும். அரவிந்தன் சில நொடிகள் அவனை பார்த்தார். பிறகு அந்த இரும்பு பெட்டியை திறந்தார். அதற்குள் இருந்தது ஒரு பழைய கடிகாரம், சில புகைப்படங்கள், ஒரு பென் டிரைவ் மற்றும் ஒரு கடிதம். ஆதவன் அந்த கடிதத்தை எடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் மகன் ஆதவனுக்கு. அவனது கைகள் நடுங்கின. இது என் அப்பா எழுதியதா? அரவிந்தன் தலையசைத்தார். ஆமாம், அவர் இறப்பதற்கு முன்னாடி என்னிடம் கொடுத்தது. ஆதவன் அதிர்ச்சியாக பார்த்தான். அவர் இறந்துட்டாரா? அரவிந்தன் கண்களை தாழ்த்தினார். ஆமாம், அந்த இரவுக்குப் பிறகு அவரும் தப்பிக்க முடியல. ஆதவன் அமைதியாக கடிதத்தை திறந்தான். ஆதவா, இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும்போது நான் உன்னிடம் நேரில் பேச முடியாத நிலையில் இருப்பேன். ஆதவனின் கண்கள் கலங்கின. நீ என்னை நல்ல அப்பாவாக நினைச்சிருப்ப. அந்த நம்பிக்கையை நான் உடைத்திருக்கலாம்.
ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நான் உன் அம்மாவையும் நிலாவின் குடும்பத்தையும் அழிக்க நினைக்கல. ஆதவன் மூச்சை நிறுத்தி படித்தான். நான் செய்த மிகப்பெரிய தவறு தவறான மனிதர்களை நம்பியது. அடுத்த வரி அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விக்ரமும் தேவராஜும் என்னை பயன்படுத்தினார்கள். அவர்களின் உண்மையான இலக்கு ராமநாதனின் சொத்து இல்லை, நிலாவின் பிறப்பு. நிலா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். என் பிறப்பா? அரவிந்தன் அமைதியாக இருந்தார். ஆதவன் தொடர்ந்து படித்தான். நிலா ஒரு சாதாரண வாரிசு இல்லை. அவளுடைய தாய் வழி குடும்பத்தில் இருந்த ஒரு ரகசிய உரிமை. பல பேருக்கு தேவையானது. என்ன உரிமை என்று ஆதவன் கேட்டான். அரவிந்தன் மெதுவாக சொன்னார். ஒரு பழைய குடும்ப ஒப்பந்தம், பல 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் அவர் சிறிது இடைவெளி விட்டார். ஒரு ரகசிய நிறுவனத்தின் கட்டுப்பாடு. நிலா அதிர்ச்சியடைந்தாள். அதுக்காக என்னை சிறு வயசிலேயே பிரிச்சாங்களா? அரவிந்தனின் கண்களில் வலி. ஆமாம், உன்னை அழிக்க நினைச்சாங்க. ஆனா உன்னை காப்பாத்த ஒருத்தர் இருந்தார். ஆதவன் கேட்டான். யார்? அரவிந்தன் மெதுவாக சொன்னார். உன் அப்பா. ஆதவன் அமைதியானான். எங்க அப்பா? அரவிந்தன் தலையசைத்தார். உன் அப்பாதான் அந்த இரவு என்னை தப்பிக்க உதவி செய்தார். ஆனா அதை எல்லாரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதவனின் கண்களில் கண்ணீர். அவனது தந்தை ஒரு குற்றவாளி இல்லை, ஒரு தவறு செய்த மனிதர். அந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருந்தது. அந்த நேரத்தில் வெளியில் கார் சத்தம் கேட்டது. அனைவரும் திரும்பிப் பார்த்தனர். வாசல் அருகில் ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் கையில் அதே பாம்பு வடிவ பச்சை குத்து. தேவராஜ். அவன் மெதுவாக சிரித்தான். உண்மையை தேடுறீங்களா? அப்படின்னா முழு உண்மையையும் கேட்க தயாரா இருங்க. ஆதவன் அவனை நேராக பார்த்தான். நீதான் எல்லாத்துக்கும் காரணமா? தேவராஜ் சிரித்தான். இல்ல ஆதவா, நான் காரணமில்ல. நான் விளைவு. அந்த வார்த்தை அனைவரையும் குழப்பியது. தேவராஜ் நிலாவை பார்த்தான். உன் அம்மா உன்னிடம் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க. நிலாவின் முகம் மாறியது. என்ன? தேவராஜ் மெதுவாக சொன்னான். உன் உண்மையான பிறப்பு ராமநாதன் குடும்பத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, ஆதவனின் குடும்பத்தோடும் சம்பந்தப்பட்டது. அந்த வார்த்தை ஆதவனையும் நிலாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காதல் இப்பொழுது புதிய சோதனையின் முன் நின்றது.